हाय फ्रेंड्स, वेलकम टू संध्या कुटी चैनल. நான் உங்கள் வரலட்சுமி. இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தாங்க நம்ம பார்க்க போறோம். ரொம்ப குழம்பா இல்லாம கொஞ்சம் திக்கான கிரேவியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வித்தியாசமான முறையில ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ மூலமா நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் முழுமையா உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தெரிய வரும். இப்ப பாத்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு நான் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க. இது போல சின்ன சின்ன பீஸுகளா கட் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல சின்ன சின்ன பீஸுகளா கட் பண்ணி நம்ம எடுக்கும் போது ரொம்ப டேஸ்டியா அந்த மசாலாலாம் அது உள்ள இறங்கி வருங்க. இப்ப நான் இது கூடவே பாத்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் மிளகாய் தூள் நான் சேர்த்துக்க போறேன். இப்ப குழம்பு மிளகாய் தூள் தாங்க நான் சேர்த்துக்க போறேன். நானு உங்க காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க. நான் 1.25 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாங்க. பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. இப்ப இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேங்க. இப்ப இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது போல நம்ம செய்யும் போது நமக்கு இந்த சிக்கன் குழம்பு ரொம்ப நல்ல டேஸ்டியா இருக்கும். இந்த மசாலா ஊறி வரதுனால இப்ப இது ஒரு 15 மினிட்ஸ்ல இருந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி வரட்டுங்க. நம்ம அதுக்குள்ளார இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். இந்த மசாலா எல்லாம் சிக்கனுக்குள்ள நல்லா இறங்கி வரட்டும். இப்ப பாருங்க, நம்ம சிக்கன் கிரேவிக்காக மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க. நான் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு 2 குழி கரண்டி அளவுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும். அதிகமா எண்ணெய் சேர்த்துக்காதீங்க. ரொம்ப அதிகமா எண்ணெய் இருந்தாலும் நம்மளால சாப்பிட முடியாது. பாருங்க, ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு. இப்போ ஒரு பட்டியை 2 உடைச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. இப்ப இது கூடவே 2 கிராம்பு. இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நம்ம 2 பச்சை மிளகாய் ஒரு பிளேவருக்காக இது போல உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் நல்லாவே வதங்கி வரட்டுங்க. பாருங்க, நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் ஓரளவுக்கு ஒரு 50% நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கன் ஊற வைக்கும் போதே சேர்த்துக்கிட்டோம். இப்ப இந்த கிரேவிக்காக மட்டும் நம்ம சேர்க்கிறோங்க. சேர்த்துட்டு இந்த பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லாவே இந்த அளவுக்கு வதங்கி வரணுங்க. இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி பழமும் பார்த்து எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுமே நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கன் ஊற வைக்கும் போதே மிளகாய் தூளும் உப்பும் நம்ம சேர்த்திருக்கோம். உப்பு நீங்க அதுலயே முழுமையா சேர்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்காதீங்க. சப்போஸ் குறைவான அளவுக்கு நீங்க உப்பு சேர்த்து இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் அதிகமா சேர்க்கல, கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது வதங்கி வரதுக்காக மட்டும். இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமா இருக்கும்.
சேர்த்துட்டு இதையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க. நம்ம தக்காளி பழம் நல்லா சின்ன சின்ன பீஸுகளாக தான் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம். சீக்கிரமாவே மசிஞ்சு வந்துடும். பாருங்க, இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கன் ஊற வைக்கும் போதே மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிட்டோம். இது கலருக்காக நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, நம்ம சேர்த்திருக்க தக்காளி பழம், வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற வச்சிருக்க சிக்கன் பீஸுகளை இதோட நம்ம சேர்த்துடலாம். பாருங்க, ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு நான் ஊற போட்டு. இப்ப நம்ம இதோட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அடி பிடிக்காத மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும் போது சிக்கன்ல வந்து மசாலா நல்லா ஊறிட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கலரும் வந்து ஒரு சூப்பரான கலர் வந்து நமக்கு கிடைக்குங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து இதுலயே வந்து குக் ஆயிட்டு வரட்டும். இப்ப மீடியமான ஃப்ளேம்ல வந்து வச்சுக்கோங்க. பாருங்க, நம்ம சேர்த்திருக்க சிக்கன் வந்து பாதி அளவுக்கு இதுலயே வந்து நல்லா குக் ஆயிட்டு வந்துடுச்சு. பாருங்க, பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதுங்களா? இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜார்ல அரைச்சிட்டு திப்பிகள் இல்லாம பிழிஞ்சிட்டு தேங்காய் பால் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இது கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. சிக்கன் நல்லா வந்து வெந்து வரதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப மீடியமான ஃப்ளேம்ல வந்து வச்சுக்கிறேங்க. நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க தண்ணியோட அளவை வந்து மாத்திக்கங்க. இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்க விருப்பம் இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இது சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட்லயே வந்து சேர்த்துறாதீங்க. ஒரு அளவுக்கு சிக்கன் வெந்து வந்த பிறகு இந்த மசாலாவை சேர்த்துக்கங்க. அந்த வாசனையோட சிக்கன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டுங்க. இப்ப ஒரு மூடி போட்டு மீடியமான ஃப்ளேம்ல வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப சூப்பரா வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியில இருந்தா நீங்க போட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே அருமையான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. இந்த சிக்கன் கிரேவி பாத்தீங்கன்னா சாதம், சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு கலர்ஃபுல்லா எவ்வளவு எம்மியா இருக்குன்ட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்மளுடைய வீடியோக்களை பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.